சங்கம் தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கந்தரு தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இளம் சிங்கக்குரல் எங்கும் எழ ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். பண்டு தொட்டு கொண்டு கொடுத்த இனம் உண்டு கொழுக்க வந்த கூட்டம் சிண்டு முடிந்து சீர்குலையவே ஒரு ஜாதி தமிழ் ஜாதி பல ஜாதி யானதே அதனால் பலகீனமானது. சூழ்ச்சி வென்றது சூது பலித்தது இனி வீழ்ச்சி இல்லை என வீணர்கள் ஆடினர் வெறிகொண்டு பாடினர். அறிவார் கல்வியில் அரசு பணிகளில் பவிழ்ச்சி இடமெல்லாம் தமதே என்று வதக்கியே பிறரது வாழ்வினை பறித்த ஓர் பிரிவு மக்களிடம் போர் புரிய தயங்கியதால் செதுக்கிய சிலைகளாய் செயலற்று கிடந்தோம் அன்று. நடக்கும் இருளை நகர்த்தும் பகல் போல் நாளும் வந்தது கோலும் தொலைந்தது. ஒதுக்கியே தீருவது ஒடுக்கப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு என எதிர்நீச்சல் போட்டு எழுந்து நின்றது திராவிட இயக்கம். தென்னக மயக்கம் தீக்க முனைந்தது. தேடி கிடைக்காத தெல்லமுதாய் தேமுதுர கீத இசையாய் தேன்பாகும் திணைமாகும் இணைந்து தரும் சுவை விருந்தாய் திக்கற்றோருக்கு திசை காட்டும் நில ஒளியாய் வாய்த்திட்ட நெற்பயிரை வாராது தந்த மாமணி வகுப்பு வாரி விகிதாச்சாரம் பிற்படுத்தப்பட்டோர் வாழ்வுக்கோர் வரப்பிரசாதம். வந்ததை தொலைப்போமா வஞ்சக வலைதலில் வீழ்வோமா வந்ததை தொலைப்போமா வஞ்சக வலைதலில் வீழ்வோமா. வெந்ததை தின்று வாயில் வந்ததை உணரும் மனிதர் தகுதி திறமை என எழுதி பேசி நயமாக நஞ்சை கலக்கின்றார். நாட்டு மக்கள் உள்ளத்தை குழப்புகின்றார். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவாருண்டோ என பாவேந்தன் கேட்டதைத்தான் நானும் கேட்கிறேன். அழகாக முடிச்சவிழ்த்தால் விடுவாருண்டோ. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்காரனுக்கு மட்டும் தங்கத்தால் மூளை சென்று தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? கங்கையை போல் வடமொழியில் கவிதை தந்த வால்மீகி வியாசன் எல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே. கம்பன் யார்? வள்ளுவன் யார்? இளங்கோவடிகள் ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளில் கிழித்ததென்ன தைத்ததென்ன? 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் திறமைக்கும் தகுதிக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன? கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ன? திறமை எதற்காக? அது தேவையா என்று நான் என்றுமே கேட்டதில்லை. ஆனாலும் ஏகலைவன் வித்தை கற்க இந்த சாத்திரம் அனுமதிக்கவில்லை. அவன் வில்லில் விஜயனையும் வெல்வான் என கட்டை விரலை காணிக்கையாய் பெற்றதென்ன நியாயம்? தவம் செய்தான் சம்பூக சூத்திரன். தகுதி அவனுக்கேது என கூறி தலைவெட்டி சாய்த்த கதை ராமபிரான் வரலாறு அன்றோ? கட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாளில் எவனும் கேட்டால் பட்டை விரியும். சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் புது தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? என்ன இது? என்றைக்கும் இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் நன்றா? 1000 அடி பள்ளத்தில் வீழ்ந்தவனை கை தூக்கி கரையேற்றும் நேரத்தில் கனமான பாறை ஒன்றை அவன் தலைமீது உருட்டிவிட எத்தனிக்கும் உருத்தர்களை கண்டால் உதைக்கத்தான் வேண்டும். ஓட ஓட விரட்டத்தான் வேண்டும். 6லும் சாவுதான் 100லும் சாவுதான். ஆனதுதான் ஆகட்டுமே. இந்த ஆட்சிதான் போகட்டுமே. மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்தோடா பிறந்தோம்? சீதை விதுவுடன் பிறந்தது போல மகுடமின்றி வாழ முடியா மனிதர்களா நாம்? சிசுவாக பிறக்கும் போதே சிம்மாசனத்தோட பிறந்தோம்? சீதை விதுவுடன் பிறந்தது போல? கொற்றக்குடையா கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நகை பாரென்போம். கொற்றக்குடையா கொள்கையா? எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாரென்போம். ஆட்சி வரும் போகும், நிலையானதல்ல. ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது, வாழும் நிலையாக. எனவே ஆட்சியில் இருப்பினும் இல்லாதிருப்பினும் தன்மானம் உயிரென மதிப்போம். தமிழர் இனமானம் என்றுமே காப்போம். கொண்ட குறிக்கோளை பழித்து கண்டபடி பேசும் பிறவியை பார்த்தால் போடா வெங்காயம் என்பார் பெரியார். வளம்பெரிய தமிழ்நாட்டில் தமிழரெல்லார் வாலாட்டினால் உதைதான் கிடைக்கும் என்பார் பாவேந்தர். நாராச பேச்சாளர் ஆபாச எழுத்தாளர் காணின் நமது அண்ணா அவர்களை நடுங்கா நாக்கழகர் நடன நடையழகர் என நையாண்டி புரிந்திருவார். ஆத்திரத்தை அடக்க முடியாமல் தானே அம்பேத்கர் தேவைப்பட்டால் அரசியல் சட்டத்தையே கொளுத்துவோம் என கொந்தளித்தார். இனி எந்த தலைமுறையும் இந்த தலைவர்களை போய் இனி காண்பதில்லை. எந்த தலைமுறையும் இந்த தலைவர்கள் போல் இனி காண்பதில்லை. அந்த தலைவர்களின் எண்ணங்கள் ஈடேற சூளுரைப்போம், சுடர்முகம் ஏற்றுவோம், இடர்பல வரினும் எதிர்த்து நிற்போம், போராடுவோம், வென்று காட்டுவோம்.